Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஒரு இரவு நேரங்க, இரவு நேரம் நல்ல நடுநிசி, அமாவாசை இரவு வேறு. ஒரு காட்டு வழி பாதையில சுமார் 6 அடி உயரம், தோல் பிடரில அந்த முடி விழுகிற அளவுக்கு நல்ல திடகாத்திரமான ஒரு 30 வயது இளைஞன், கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நல்ல தைரியமா அந்த இரவு நேரத்துல சுடுகாட்டுல, அது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த சுடுகாடுங்க. ஏன் அமானுஷ்யம் நிறைந்த சுடுகாடுன்னு சொல்றேன்னா, ஆற்று படுகையோரம் அந்த சுடுகாடு அமைஞ்சிருக்கு. அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒத்த ஆலமரத்தோட பக்கத்திலே ஒரு மெயின் ரோடுங்க. அந்த ஆற்று படுகையை கடந்து அந்த மெயின் ரோடு வழியா போகும் பொழுது இந்த சுடுகாடு பார்ப்பதற்கு மர்மம் நிறைந்த அந்த சுடுகாடா நல்ல அமானுஷ்யமா இருக்கும். இந்த இரவு நேர பூஜை யாராவது சுடுகாட்டுல பண்ணும் பொழுது அந்த பூஜை எதுக்காக பண்றாங்க, அவங்க யாரு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டா? நானும் சில நேரம் இரவு நேரங்கள்ல பாத்திருக்கேங்க. இந்த அர்த்த ஜாமத்துல இரவு நேரத்துல நாங்க ஏன்டா சுடுகாட்டுக்கு போக போறோம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆனா இவர் போயிருக்காரே, 30 வயசுல மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கு மேல இருக்கிற அந்த தீராத காதலால அத அவர் விரும்பி செய்ய ஆரம்பிச்ச காலகட்டத்துல அரைகுறையா கத்துக்கிட்டு ஒரு மோகினி வசிய பூஜைய அந்த இரவு நேரத்துல பண்றாரு. அதுல வெற்றியும் பெற்றாரு. ஆனா அதை சரியா தக்க வச்சுக்க அவருக்கு தெரியாம, அதன் பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி சின்ன பின்னமானது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மோகினிங்கிறது ஒரு தேவதைன்னு சொல்றாங்க, துர்தேவதைன்னு சொல்றாங்க, பல வகைப்பட்ட மோகினி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இவர் வசியம் செஞ்சது ஒரு நல்ல தேவதையா இல்ல துர்மோகினியா? அந்த மோகினி சம்பவத்தை முழுசா பாருங்க. இது நல்ல மோகினியா துர்தேவதையா அப்படிங்கிறத கடைசியா முழுசா பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாயமர்மங்கள். மேலும் நண்பர்களே, நீங்க நமது சேனலுக்கு புதியவரா இருந்தா, நீங்க அமானுஷ்யம், பேய், பிசாசு மற்றும் அமானுஷ்ய சம்பவத்து மேல நம்பிக்கையும் ஆர்வமும் இருக்கிறவரா இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானது. நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மற்றும் மெசேஜா கூட அனுப்பி விடுங்க. அந்த சம்பவம் அதிபயங்கரமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும் பட்சத்துல அது கண்டிப்பா நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2000 காலகட்டத்தில் நடந்ததுங்க. சரியா சொல்ல போனா 1998வது வருஷம் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னா, தென்காசி பக்கத்துல மலை அடிவாரத்துல ஒரு சிறிய கிராமத்துல நடந்ததுங்க. அந்த கிராமத்துல காளிமுத்து அப்படிங்கிறவர் வசிக்கிறாரு. அந்த காளிமுத்துக்கு ஒரு அண்ணன், அம்மா, அப்பாவோட அந்த கிராமத்துல வசிக்கிறாரு. இந்த காளிமுத்துக்கு சின்ன வயசுல இருந்து ஆன்மீகம் மற்றும் மாந்திரிகம், தாந்திரிகம், பூஜை புனஸ்காரங்கள் மேல தீராத காதல் இருந்திருக்குங்க. அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போயிருந்திருக்கு. அதனால அவர் சின்ன வயசுல இருந்து, அதாவது ஒரு 15 வயசுக்கு மேல இருந்தே இந்த ஆன்மீகத்தையும் மாந்திரிகத்தை கத்துக்கிறதுலையும் அவரோட நேரத்தை செலவழிக்கிறாரு. அப்படி அவர் நேரத்தை செலவழிச்சு கிட்டத்தட்ட 30 வயதாகுதுங்க. அவரு யாரையும் குருவா ஏத்துக்கல, குருவா தேடி போகல. தனக்கு பழக்கப்பட்டவர்கள் மூலமா அந்த மாந்திரிகத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆன்மீகத்திலேயோ மாந்திரிகத்திலேயோ நம்ம அதிக ஈடுபாடு இருந்தோம்னா தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, சில கோவில், சில மாந்திரிகம் பண்றவங்க, அந்த பூஜை புனஸ்காரம் பண்றவங்க, அவங்கெல்லாம் பழக்கம் ஏற்பட்டு அவங்க சொல்ல கேட்டு அப்படித்தாங்க இவருக்கு ஒரு மாந்திரிக புத்தகம் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிறாரு. தொடர்ந்து படிச்சு அதை செயல்முறைப்படுத்த விரும்புறாருங்க. அப்படி செயல்முறைப்படுத்த விரும்பி இந்த மாந்திரிகத்துக்காக அவரு தன்னுடைய சொந்த ஊர்ல, அதாவது அவருடைய அண்ணன், அவங்க அப்பா, அம்மா அவர்கள் தனியா ஒரு வீட்டுல வசிக்கிறாங்க. அவருடைய பாகத்தை கேட்டு வாங்கிக்கிட்டு அவருக்கு 30 வயசாகுதுங்க. திருமணமும் பண்ணிக்கல. அதே கிராமத்துல தனியா ஒரு வீடுங்க, சின்னதா செட்டு மாதிரி வேற தனியா போட்டு இந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்றதுக்கும் அவர் கத்துக்கிறதுக்கும் அந்த இடத்தை சூஸ் பண்ணி அங்க இருக்கிறாருங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இந்த பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சில பேர் அவரை நாடியும் வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் முழுசும் அந்த மாந்திரிகத்தை முறையா கத்துக்காததால இந்த புத்தகத்தை படிச்சு அதை ஒண்ணா செயல்படுத்த ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யாரு முழுசா சொன்னதுன்னா, மேகநாதன் என்பவர் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த மேகநாதன் யார் அப்படின்னா, இந்த காளிமுத்து இந்த மோகினி பூஜையால மாட்டிக்கிட்டு கடைசியில எங்கெங்கோ பார்த்து முடியாம கடைசியா ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்காருங்க. அந்த ஆசிரமத்துல உதவியாளரா
போறதா அந்த நேரத்துல இருந்த இந்த மேகநாதன் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காருங்க. இப்படி அந்த காளிமுத்து இந்த மாந்திரிக புக்கெல்லாம் படிச்சு வளர்ந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல கையில இன்னொரு பூஜையை எடுக்கிறாருங்க. அதாவது இந்த புக்ல என்ன சொல்லியிருக்கோ, இந்த புக்ல என்ன மந்திரம் சொல்லியிருக்கோ அதன்படி இவர் ஒரு மோகினி வசிய பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாருங்க. ஒரு மோகினியை தன் வசம் வசியப்படுத்திக்கிட்டா அந்த மோகினியை வச்சு பல வேலைகள் செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு அந்த மோகினி வசிய பூஜையை பண்ண ஏற்பாடாகிறாரு. ஏன் பார்த்தோம்னா இந்த மாந்திரிகத்துல இந்த மோகினி வசிய பூஜைங்கிறது மிகவும் பிரபலமா இருக்குங்க. இப்ப எங்க பார்த்தாலும் அந்த மோகினி தான் இந்த மாந்திரிகத்துல அதிகம் பேசப்படுறாங்க. அப்படி இவர் அந்த மோகினி வசிய பூஜையை இரவு நேரத்துல தாங்க பண்ணணும், அதுவும் அமாவாசை காலத்துல தான் பண்ணணும் அப்படின்னு அந்த புத்தகத்துல தெளிவா போட்டிருந்ததான். அப்படி இரவு நேரம் அமாவாசை காலம் முக்கியமா அந்த மோகினி வசிய பூஜைக்கு உண்டான சுடுகாடு ஆற்று படுகை ஓரத்துல அந்த கரையில அந்த சுடுகாடு அமைஞ்சிருந்தா விசேஷம். அதுவும் இல்லாம ஒத்த ஆலமரம் அங்கே இருந்தா இன்னும் விசேஷம் அப்படின்னு அந்த புத்தகத்துல போட்டதுபடி இவரும் பக்கத்துல இருக்க அந்த கிராமத்தை எல்லாம் சுத்தி பாக்குறாருங்க. ஆற்று படுகையோரம் அந்த சுடுகாடு அமைஞ்சிருக்குங்க. அந்த புத்தகத்துல எப்படி குறிப்பு இருந்துச்சோ அதே மாதிரி இவருக்காக செஞ்சது மாதிரி அந்த சுடுகாடு அப்படி அமைதுங்க. இவர் கிராமத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த கிராமம், அதுவும் அந்த சுடுகாடு ஒதுக்குப்புறமா இருக்குது, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படிங்கறத இவர் முடிவு பண்ணி இந்த இரவு நேர பூஜைக்கு தேவையான அனைத்து ஜாமானையும் இவர் அன்னைக்கு வாங்குறாருங்க. முக்கியமா இந்த பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம், எலுமிச்சம்பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, விபூதி, அவள், பொரி, கடலை மற்றும் சில தின்பண்டங்களும் வாங்கிக்கிறாரு. மல்லிகை பூ வாங்குறாரு. கருங்கோழி ஒண்ணு வாங்குறாருங்க. அந்த பூஜைக்கு கருங்கோழியும் போட்டிருந்தது, அதனால ஒரு கருங்கோழியும் ஒண்ணு வாங்குறாரு. இவர் ஒரு சிறியதா ஒரு மரக்கட்டை ஒண்ணு வாங்குறாருங்க. அதாவது ஒரு பெண் பொம்மை ஒண்ணு வாங்குறாருங்க. இந்த மோகினி வசியம் பண்ணி அந்த பெண் பொம்மைக்குள்ள அந்த மோகினியை வர வச்சு அதை எடுத்துட்டு போய் இவர் அவரோட குடியில வச்சு வர்றவங்களுக்கு தேவையான அந்த வசிய பூஜை செய்யறதுக்காக பொம்மையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இரவு நேரத்துல எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இந்த அமாவாசை இரவுக்காக அன்று இரவுக்காக காத்திருக்காரு. இவருக்கு மிக ஆர்வங்க. இவரு தானே சுயம்பா அந்த மந்திர பூஜைகள் மாந்திரிகத்தை பூரா கத்துக்கிறாரு. இந்த புத்தகத்தை பார்த்து அவர் கத்துக்கிறாரு, யாரோட துணையும் இல்லாம. அப்படி அந்த இரவு நேரமும் வருதுங்க. 6 மணி இருட்டாகுது. கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் அந்த ஊர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்றாருங்க. 10 மணிக்கு மேல இவர் அந்த கிராமத்துக்கு சைக்கிள்ல போறாருங்க. அப்ப இவர்கிட்ட சைக்கிள் இருந்திருக்கு. அந்த சைக்கிள்ல தாங்க அந்த கிராமத்துக்கு போறாரு. அந்த ஆற்று படுகையை நோக்கி இவர் நேர போய் மெயின் ரோட்ல அந்த சைக்கிளை ஓரமா நிறுத்திட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து 100 அடி தூரம் இருக்கும். அப்படி அங்கு சைக்கிளை நிறுத்திட்டு இவர் இறங்கி நடக்கிறாருங்க. அதாவது இடது பக்கம் சின்ன ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆற்றங்கரை மேல இந்த சுடுகாட்டுக்கு போறதற்காக ஒரு சின்ன சிமெண்ட் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் இவர் நடந்து போறாரு. ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த காலகட்டத்திலே காம்பவுண்ட் சுவர் போட்டு எரிமேடையும் இருந்திருக்கு. அதை சுத்தி புதைகுழியும் இருந்திருக்கு. அதாவது இறந்தவங்களை புதைக்கிற அந்த புதை மேடையும் இருந்திருக்கு. அந்த ஓரத்துல கிழக்கு நோக்கி உள்ள அந்த காம்பவுண்டோட ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஆலமரம் இருந்திருக்குங்க. மற்றபடி அந்த சுடுகாட்டுக்குள்ள வேற எந்த செடி கொடிகளோ எந்த மரங்களோ இல்லாம சுத்தமா இருந்திருக்கு. வெட்ட வெளியா இருந்திருக்கு. புத்தகத்துல எப்படி எல்லாம் போட்டிருந்தாங்களோ அந்த அமைப்புல இவருக்கு சுடுகாடு கிடைச்சிருச்சுங்க. இவரும் இரவு 11 மணிக்கு மேலாகுது. அங்கு போய் இவருக்கு தேவையான அந்த பூஜை சாமான்கள், அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவரும் பூஜையை முதல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த காளிமுத்துவை பத்தி சொல்லலையே, இந்த காளிமுத்து கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருப்பாருங்க. திடகாத்திரமான ஆளுங்க, பார்ப்பதற்கே படு பயங்கரமா இருப்பாரு. அவ்வளவு கம்பீரமான தோற்றத்துல உள்ளவருங்க. தலை நிறைய பட்டையோட இரவு நேரத்துல அவர் அணிந்திருந்த அந்த கருப்பு வேஷ்டியும் அந்த பட்டைக்கும் அந்த பிடரியில விழுகிற அந்த முடிக்கும் பேய் பிசாசு கூட இவரை பார்த்தா பயப்படுற தோற்றத்துல இருக்கிறாருங்க இவர். அப்படி அந்த இரவு நேரத்துல இவர் பூஜையை மேற்கொண்டு நடத்துறாருங்க. ஒவ்வொரு பூஜையா நடத்த முடிக்கிறாருங்க. இந்த பொம்மை கொண்டு வந்து வச்சிருந்தாருல அந்த பொம்மையை நடுவுல வச்சுக்கிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாருங்க. இரவு நேரங்கள்ல சுடுகாட்டுக்கு போறதுக்கே தைரியம் வேணும். அது எப்பேற்பட்ட மாந்திரிகனா இருந்தாலும் தனியா போறதுக்கு அவ்வளவு தைரியம் வேணும். அப்படி அந்த இரவு நேரத்துல அங்கு போய் சுடுகாட்டுக்கு மத்தியில இவர் தனியா பூஜை பண்றாருங்க. அவ்வளவு தைரியசாலி. இந்த பூஜையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. ஊதுபத்தியை கொளுத்தி வச்சிருக்காரு. உப்பு மூட்டி சாம்பிராணி புகை போட்டிருக்காரு. சாம்பிராணி, ஊதுபத்தி, இந்த கற்பூரத்தையும் ஏற்றி வச்சிருக்காரு. ஒத்த விளக்கு பத்த வச்சு வசியம் பண்றதுக்கு தேவையான அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல அந்த பூஜை போய்கிட்டே இருந்திருக்கு. அப்பொழுது இந்த பூஜைக்கு தேவையான அந்த படையல்களையும் வச்சு இந்த வழியையும் முடிச்சு மறுபடியும் தொடர்ந்து இந்த பூஜை எல்லாம் நடக்குதுங்க. இவருக்கு எந்த ஒரு அறிகுறியும் அவருக்கு தோணல. ஆனா இந்த மந்திரத்து மேல அவர் முழுசா நம்பிக்கை வச்சு இந்த பூஜையை மேற்கொண்டு விடாம தொடர்ந்து செய்யறாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்ததற்கு அப்புறம் இவர் தான் படையெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாரு. இந்த மந்திரத்தை ஆல்ரெடி அவர் சித்தி பண்ணி வச்சிருக்காருங்க. அந்த மந்திரத்தை தன்னோட வாயில சரளமா வர வைக்கிறதாங்க சித்தி பண்றது. 108 முறையோ 1008 முறையோ தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லணுங்க. அப்படி அவர் தொடர்ந்து அந்த மந்திரத்தை தனியா சொல்லி சித்தி பண்ணிக்கிட்டு தாங்க
இங்க வந்து சொல்றாரு. இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 மணி, இரவு 1 மணிக்கிட்ட நெருங்குதுங்க. சுடுகாடு இல்லைங்க. இரவு நேரத்துல தனியா வெட்ட வழியில எங்க இருந்தாலும் பூச்சி கத்துற அந்த சத்தங்களும், இந்த மின்மினி பூச்சிகளோட சத்தமும், பக்கத்துல ஆற்றுப்படுகையில தவளைகள் கத்துற அந்த சத்தமும் அந்த இரவு நேரத்துக்கே உண்டான திகிலான பயத்தை நமக்கு உண்டு பண்ணும். அப்படித்தான் அங்கும் அந்த சத்தம் எல்லாம் இருக்குது. அந்த சத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் காதுக்கு வர்றது குறையுது. அவர் அந்த பூஜையில தியானத்துல முழுசா இருக்கிறார். அந்த நேரம் இவருக்கு மெல்லிய ஒரு சத்தம் வருதுங்க. இந்த பூச்சி கத்துற அந்த இரவு தென்றல் அது பூரா குறைஞ்சு இவருக்கு கால் கொலுசு சத்தம் மெல்லிசா ஆரம்பிக்குது. மெல்ல கேட்க ஆரம்பிக்குது. இவரை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இவருக்கு தோணுது. இவர் மனசுக்குள்ள ரொம்ப பூரிப்பாகிறாருங்க. பூரிப்பாகி சந்தோஷமாறாரு. இருந்தாலும் இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அந்த பூஜை முறையை எடுத்தினா அதை நீ முழுசா முடிக்கணும், முழுசா முடிக்காம நீ எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னு முழுசா போட்டிருந்ததால அந்த நேரத்துல அதை சரியா கடைபிடிக்கிறாருங்க. பூஜை மந்திரத்தை மேலும் மேலும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மல்லிகை பூவை உதிரியா எடுத்து அந்த விளக்குக்கு போட்டு அந்த பூஜை முறைகளை தொடர்ந்து செய்யறாரு. அப்ப இந்த கொலுசு சத்தம் இவரை சுத்தி சுத்தி கேட்க ஆரம்பிக்குதுங்க. இவர் பின்பக்கமும் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே அவர் தொடர்ந்து இன்னும் மந்திர உச்சரிப்புகளை சொல்ல சொல்ல அங்கே ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் அவருக்கு கலகலன்னு கேட்குதுங்க. இவரும் அந்த பூஜை முறையை நிறுத்தாம மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு மேலும் பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் இவர் பூஜையை முடிக்கிற தருவாயில அங்கு வச்சிருந்தாரு இல்லைங்க ஒத்த விளக்கு, அந்த விளக்கு அப்படியே அணையுதுங்க. அந்த விளக்கு அணைஞ்ச அந்த நேரம் தாங்க இவர் வாழ்நாள்ல முழுசா அங்கு ஒரு மோகினிய உணர்றாருங்க. பார்க்கல, இருந்தாலும் அவர் பார்த்ததா சொன்னது என்னன்னா, அந்த கொலுசு சத்தம் மெல்ல அவரை நோக்கி வர்றதும் ஒரு பெண்ணோட சிரிப்பும் அவருக்கு தெள்ள தெளிவா கேட்டிருக்கு. அது அமாவாசை இரவு நேரம், விளக்கு அணைஞ்சு போச்சு. இந்த ஊதுபத்தியோட அந்த சிறு வெளிச்சம் மட்டும் இருக்குது. இங்கு சாம்பிராணி புகை போட்டிருக்காருல, அதுல உள்ள சிறு நெருப்பு வெளிச்சம் மட்டும்தாங்க இருக்கு. அந்த வெளிச்சத்துல தூரத்துல இவரை நோக்கி ஒரு கருப்பான உருவம் தாங்க அவருக்கு தெரியுது. அமாவாசை இருட்டு. அப்ப ஒரு ஷேடா ஒரு உருவம் இவரை நோக்கி வர்றது அவருக்கு நல்லா தெரியுது. இவரும் பூஜை தடபடக்கூடாது அப்படின்ட்டு உடனடியா அந்த விளக்கை ஏத்துறாருங்க. விளக்கை ஏத்திட்டு மறுபடியும் பூஜையை தொடர்றாரு. அந்த நேரம் இவருக்கு பின்னாலுங்க ஷோல்டர் பக்கமா யாரோ அவர் பக்கத்துல நிக்கிற அந்த உணர்வு இவருக்கு நல்லா தெரியுது. அப்படி இவர் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் அந்த நேரம் அவருக்கும் கொஞ்சம் நடுக்கமா இருந்திருக்குது. அப்படி நடுக்கத்தை வெளியில காட்டிக்காம, பயத்தை வெளியில காட்டிக்காம இந்த பூஜை முறையை தொடர்ந்து செய்யறாரு. பின்பக்கம் யாரோ நிக்கிற அந்த ஃபீலிங் இவருக்கு நல்லா தெரியுதுங்க. மல்லிகைப்பூ பூஜை எல்லாம் இவர் முன்னால பண்ணியிருக்காரு. அந்த வாசனை பின்னால் நல்லா வருது. யாரோ சிரிக்கிற அந்த சத்தமும் மெல்லிசா கேக்குது. அந்த ஷோல்டர் பக்கம் இவரோட காது ஓரத்துல மூச்சு விடுற அந்த சூடான காத்தை இவர் நல்லா உணர்றாருங்க. இவருக்கு புரிஞ்சிருச்சுங்க, நம்ம செஞ்ச அந்த பூஜை வெற்றி அடைஞ்சிருச்சு, ஒரு மோகினி நம்ம வசம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல அது சுடுகாடா இருக்கிறதுனால இவர் துள்ளி குதிக்க முடியாத காரணத்தினால அந்த பூஜையை அத்துடன் முடிச்சுக்கிட்டு அந்த பொம்மையை மட்டும் ஒரு பட்டு துணியை விரிச்சு அதுல எடுத்து வச்சுக்கிட்டு சில மலர்கள் இவர் கொண்டு வந்த மல்லிகைப்பூலாம் பட்டு துணியோட அந்த பொம்மையை சுத்திக்கிட்டு இவர் மெல்ல மறுபடியும் எடுத்து வர்றாருங்க. இவர் அந்த நேரத்துல அந்த சைக்கிள்ல முன்பக்கமா அந்த பொம்மையை வச்சு கட்டிட்டு இவர் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த இரவு நேரத்துல 3 கிலோமீட்டர் அவர் கிராமத்துக்கு வரணும். அவர் சைக்கிள் ஓட்டிட்டு வர்ற வழி முழுக்க அவருக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனையும் தன்னோட சைக்கிள்ல பின்னால யாரோ அமர்ந்து வர்ற அந்த ஒரு ஃபீலிங்கும் அவருக்கு இருந்திருக்கு. இவர் முழுசா நம்பிடுறாரு, இப்ப என் கூட ஒரு மோகினி இருக்கு, ஒரு மோகினியை நான் வசியப்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அந்த நேரம் அவர் குடியில போயிட்டு பூஜை புனஸ்காரம்லாம் செய்வார்ல, ஒரு செட்டு மாதிரி போட்டு இருந்தாருன்னு சொன்னல, அந்த செட்டுல இந்த பொம்மையை கொண்டு போய் வச்சு பூஜையெல்லாம் ஆரம்பிச்சு அன்று இரவு அப்படியே முடியுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் இவருக்கு நல்லா போயிட்டு இருந்திருக்குங்க. ஏன்னு பார்த்தோம்னா இவர் இந்த பூஜை பண்ணிக்கிட்டு வந்திருந்தாருல, அந்த பொம்மையை வச்சு சில மந்திர தந்திர வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கம் தெரிஞ்சவங்க ஒரு சில பேருக்கு வசிய பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மோகினியை வச்சு என்ன வசிய பூஜை செஞ்சிருக்காருன்னா, ஆரம்பத்துல கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா கணவனோ மனைவியோ இவர்கிட்ட வந்து முறையிட்டா அவங்க மேல இவங்களை விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்கள போய் கூட்டிட்டு வந்து இவர் கூட குடும்பம் நடத்துற மாதிரி இந்த வசிய பூஜைகள் எல்லாம் செஞ்சிருக்காரு. அப்படி அதுல வெற்றியும் பெற்றிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பூஜைகள்ல இவர் வெற்றி பெற்றாரு. இப்ப அந்த கிராமத்துல இவருக்கு மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரு கிடைக்குதுங்க. இவன் உண்மையாவே மாந்திரிகனா ஆயிட்டான், இவன் செய்யறதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த கிராமத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மமதையும் இவருக்கு ஏறுது, தான் மாந்திரிகனா ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வமும் இவர் கூடவே இருக்குதுங்க. அப்படி இருந்த அந்த காலத்துல சில தவறான பூஜைகளையும் இந்த மோகினியை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு தனக்கு பேரு புகழு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர், அதாவது நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இவர்கிட்ட வந்திருக்காங்க. அப்படி அந்த பூஜையும் செஞ்சு கொடுத்துருக்காருங்க. அப்படி செஞ்சு கொடுத்த அந்த காலகட்டத்தில இருந்து இவருக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குதுங்க. அந்த பூஜையும் வெற்றி அடைஞ்சிருக்குங்க. வெற்றி அடைஞ்சாலும் அதன் பிறகு இவருக்கு சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இவர் அந்த மோகினியை முழுசா உணர்ந்திருக்காரு. அவர் கண்ணால மோகினியை பார்த்தது கிடையாது, உணர மட்டுமே முடியும். அவருக்கு காதுல
காதுல யாரோ பேசுற மாதிரி சில வார்த்தைகள் கேட்கும். அதன்படி இவர் மந்திர உச்சாடனம் பண்ணி அந்த மோகினிக்கு கட்டளை இடுவார். அந்த மோகினிக்கு தேவையானதை கொடுத்து கட்டளையிட்டு அந்த செயலை செஞ்சுட்டு வர சொல்லுவாரு. அந்த மோகினியும் அந்த செயலை செஞ்சுட்டு இவர்கிட்ட திரும்ப வந்துருங்க. அப்படி இருந்த காலகட்டம். மோகினி திரும்ப வந்த உடனே திரும்பவும் அந்த மோகினிக்கு இவர் ஏதாவது வேலை கொடுத்திருக்காரு. இது தற்செயலா நடந்ததா இல்ல இவர் தெரிஞ்சு அந்த மோகினிக்கு தொடர்ந்து வேலை கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியலங்க. அப்படி இருக்கும் பொழுதாங்க இவருக்கு ஒரு நாள் அமாவாசை இரவு தாங்க. இவர் இந்த பூஜை முறைகள்லாம் முடிச்சிடறாரு. முடிச்சுட்டு இரவு குடிலுக்கு பக்கத்திலே தாங்க அவருக்கு வீடு. அங்க போய் படுத்து தூங்குறாருங்க. இவர் தனியா தான் வசிக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா பக்கத்துல தனியா இருக்கிறாங்க. அவங்க இவருக்கு தேவையான சாப்பாடு மத்த எல்லாத்தையும் இங்கு கொண்டாந்து வச்சுட்டு போவாங்க. அதனால இவருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. காலையில அவங்க அம்மா கொடுத்துருவாங்க, மதியமும் கொடுத்துருவாங்க, இரவும் அவங்க கொண்டாந்து வச்சிருவாங்க. இவரு இங்க தனியா இருக்கிறாரு. அந்த இரவு நேரத்துல இவருக்கு ஒரு கனவு ஒண்ணு வருதுங்க. இந்த சுடுகாட்டு பூஜை பண்ணாரு பாருங்க. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல பிரம்மாண்டமா ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி ஒண்ணு இருக்குங்க. இவருக்கு வர்றதெல்லாம் கனவுங்க. அந்த கனவுல இவரு அந்த வெள்ளை மாளிகையை நோக்கி இதே சைக்கிள்ல இரவு நேரத்துல போறாருங்க. ஆனா இவருக்கு கனவு தாங்க நடக்குது. ஆனா இவரு நேர இந்த சைக்கிள்ல போறது மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அதுவும் ஒரு இரவு நேரம். இவருக்கு கனவு வருவது அமாவாசை. ஆனா அவருக்கு அன்னைக்கு கனவுல முழு பௌர்ணமி மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இவரும் நேர அந்த வழியா போகும் பொழுது அந்த மாளிகை, வெள்ளை மாளிகையோட தோற்றத்துல இவர் மயங்குறாருங்க. மயங்கி போய் அந்த கேட்டு வாசல்ல போய் நிக்கிறார். அந்த நேரம் பார்த்து அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியில வர்றாங்க. எல்லா கதையிலுமே எல்லாரும் சொல்றது மாதிரி தாங்க. இந்த மோகினியும் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை போச்சுக்கிட்டு அந்த படிக்கட்டை விட்டு மெல்ல இறங்கி வருதுங்க. இவரும் அந்த மோகினிய அப்படியே உற்று நோக்கி பாக்குறாரு. அவளோட அழகுல அப்படியே மயங்கி போறாருங்க. அது ஒரு பேரழகுங்க. அப்பேற்பட்ட அழக அவர் இது நாள் வரைக்கும் பார்க்கல. இவர் மந்திரவாதி, பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணியிருக்காரு. எந்த பெண்ணையும் ஏறெடுத்து இவர் அது நாள் வரைக்கும் பார்க்கல. அப்பொழுது இந்த பெண் பேரழகுல அவர் மயங்கி அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாரு. இந்த பெண் நேர அவரை நோக்கி மெல்ல நடந்து வருதுங்க. வந்து அவரோட இடது கையை பிடிக்குதுங்க. அந்த நேரமே அவர் கனவுல அவரோட சுய நினைவே இழக்கிறாரு. அந்த பெண்ணோட அழகுல முழுசா மயங்குறாருங்க. இந்த பெண் அவரை மெல்ல அந்த மாளிகைக்குள்ள கூட்டிட்டு போகுதுங்க. ஒரு ரூமுக்குள்ள அவனை, அதாவது இந்த காளிமுத்தை அந்த பெண் கூட்டிட்டு போகுது. அங்கு சில விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஆனந்தத்துல மிதக்கிறாரு. அப்படி மிதந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்ப இவர் தூக்கத்திலிருந்து கலைகிறாரு. எழுந்து உட்கார்ந்துறாரு. எழுந்து உட்கார்ந்தவருக்கு அந்த கனவுல நடந்தது பூரா முழுசா வருதுங்க. அப்படியே அதுல இருந்து கொஞ்சம் கூட அவர் மீளவே இல்லைங்க, மீள முடியலைங்க. அந்த மோகினியோட கனவு அப்படி இருந்துச்சுங்க. அப்ப தாங்க இவர் எந்திரிச்சு பாக்குறாரு. தன்னோட உடம்பு அசதியா இருக்குது. தன்னுடைய இந்திரியம் வெளியில போயிருக்குங்க. உடனடியா அந்த நேரத்தை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு படுக்கிறாருங்க. இது மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்த கனவு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு முறையும் வாரத்துக்கு ஒரு முறையுமா நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த காளிமுத்து இந்த பூஜை புனஸ்காரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மோகினி கூட வாழ ஆரம்பிக்கிறாருங்க. கனவுல மட்டும்தானே இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு நேர தெரியல. இரவு நேரமானா அந்த இரவுல இந்த மோகினியோட சல்லாபத்துல இருக்கிற அந்த நாளுக்காகவே இந்த மந்திரவாதி காளிமுத்து காத்திருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு நாள் இரவும் அந்த மோகினியோட இருக்கிறாருங்க. கனவுல தாங்க இருக்கிறாரு. இவர் நிஜத்துல இருக்கல. ஆனா இவருக்கு அது கனவுனே அவருக்கு தெரியலங்க. இரவு நேரம் அந்த மோகினிக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறாரு. முழுசா அந்த மோகினி வாசம் இந்த காளிமுத்து போயிட்டாரு. காலப்போக்குல ஒரு 5-6 மாத காலங்கள் ஆகுது. இவனோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிறது அவங்க பெத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. இவன் இந்த பூஜை புனஸ்காரங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிக்கிறான். இவன் 6 அடி உயரத்துல நல்ல உடல் வலிமையா இருந்த தன்னோட பையன் கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சு போக ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல இந்த காளிமுத்துக்கும் உள்ளுணர்வு தோண ஆரம்பிக்குதுங்க. இரவு நேரம் ஆனா சந்தோஷமா வரவேற்ற இந்த காளிமுத்து அந்த இரவு நேரத்தை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவனோட உடல் அதற்கு ஒத்துழைக்க மறுக்குதுங்க. இந்த சம்பவம் தினம் தினம் இரவு நடக்க ஆரம்பிக்குது. இவனோட இந்திரியம் வீணா போகுது. இவனோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா வீணா போகுது. அதனால இந்த காளிமுத்து கனவுல அந்த மோகினிக்கு ஈடு கொடுக்க முடியாம இரவு நேரம் வந்தா பயப்பட ஆரம்பிக்கிறான். இரவு நேரம் தூங்காம இருக்க ஆரம்பிக்கிறான். தன்னை அறியாம தூங்கிட்டானாலே அந்த மோகினி கூட அவன் இருக்கிற மாதிரி அந்த இந்திரியம் வீணா போகுது. இதுக்கு பயந்தே அவன் தூங்காம இருக்கிறான். சரியா உணவு எடுக்க முடியல. அதே நேரத்துல இந்த மோகினி பாதிப்போட அவனோட உடம்பு மெல்ல மெல்ல மோசமாகுது. இவன் இரவு நேரம் பயந்துகிட்டு தூங்காம இருக்கிறான்ல, அந்த நேரமும் இவனை நேரடியா அந்த மோகினி தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குதுங்க. நேரடியா அவனுக்கு காட்சி தர ஆரம்பிக்குது. அவனுடைய பக்கத்துல இப்ப நேரடியா வந்து உட்கார்ந்து அவன் கூட பேச ஆரம்பிக்குது. இந்த மோகினி வர்ற நேரம் மட்டும் இவன் தன்னை அறியாம தன் சுயநினைவை இழந்து அந்த மோகினியோட முழு கட்டுப்பாட்டுல போயிடறான். இப்படி 6 மாத காலங்கள் போனதற்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டு இவனுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் பார்த்திருக்காங்க. இந்த பிரச்சனை இந்த காளிமுத்துக்கு மட்டும் தெரியும். ஹாஸ்பிட்டல் எல்லாம்
இவனால சொல்ல முடியல. அதனால இந்த காளிமுத்துவே தன்னோட அப்பா அம்மா கிட்ட நேரடியா சொல்றாங்க, இந்த மோகினி வசிய பூஜையை பத்தி அவன் சொல்லல, ஏதாவது மந்திரவாதி கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அப்படி அவர்களும் நிறைய மந்திரவாதிகள்கிட்ட ஒண்ணு விடாம கூட்டிட்டு போறாங்க. அங்கு போனா அவர்கள் சின்ன சின்ன பேய் பிசாசு ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மோகினியை எப்படி விரட்டுற அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியல. அதுல தோத்து போறாங்க. இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறாங்க. அதாவது இவர் எந்த செயலில் ஈடுபட்டாரோ, ஒரு வசிய பூஜை செஞ்சு அதை முறையா பயன்படுத்திக்க தெரியாம இவர் தவறான பூஜை செஞ்சு அதுல மாட்டிக்கிட்டாரோ, அதே மாதிரி இவர்கிட்ட நிறைய பேர் பணத்தை புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலயும் மனசு உடைஞ்சு போய் இவர் வீட்டுல ரொம்ப உடம்பு சரியில்லாம போறாரு, படுக்கையா போற நிலைமைக்கு போறாரு. அந்த நேரத்துல தாங்க இவங்க குடும்பத்தார் பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு சின்ன ஆசிரமங்க, அங்கு ஒரு 72 வயது முதியவர் ஆசிரமத்துல ஆன்மீக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கதாவும், அவர்கிட்ட போனா இந்த விஷயம் சரியாக வாய்ப்பு இருக்குன்னு நேர அவரை நோக்கி அந்த ஆசிரமத்தை நோக்கி நேர போறாங்க. அந்த பெரியவர் பர்டிகுலரா அந்த பெரியவர் இருக்காரு, நிறைய தெய்வங்களை வச்சு பூஜை பண்றாரு. கிட்டத்தட்ட 72 வயது பெரியவர், தலைமுடி எல்லாம் நிறைச்சு போயிருச்சு. 2 சின்ன பசங்க அவருக்கு துணையா வச்சிருக்காருங்க. 2 சிஷியர்களோட அந்த பெரியவர் அந்த ஆசிரமத்துல இருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அது மாதிரி இவங்களும் நேர போறாங்க. 2 சிஷியர் சொன்னல, அப்படி அந்த சிஷியர் தாங்க இந்த மேகநாதன். இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன அந்த மேகநாதன். இவங்களும் நேர 72 வயது அந்த மந்திரவாதி கிட்ட போறாருங்க. அவரும் இந்த மந்திர வித்தைகளை மிகவும் கை தேர்ந்தவரா இருந்திருக்காரு. ஏன் சொல்றேன்னா, இவரு இந்த காளிமுத்துவ நேர பாக்குறாருங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியா தியானத்துல உட்கார்ந்து இருந்திருக்காரு. உட்கார்ந்து இருந்துட்டு இந்த காளிமுத்துவ நேர கேட்கிறாரு, தம்பி நீ ஏதாவது செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சு மாட்டிக்கிட்டியா, இல்ல உனக்கு வேறு ஏதாவது பெண் தொடர்புனால பகை இருக்குதா, உனக்கு வேறு எதுவும் பகையாளி இருக்காங்களா, இல்ல நீ கோயில் பூசாரி இல்ல மாந்திரிகம் தாந்திரிகம் ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கியா, கத்துக்கிட்டவனா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாருங்க. உடனடியா இந்த காளிமுத்துக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருதுங்க. உடனே அவங்க அப்பா அம்மா இவன் என்னென்ன வேலை செஞ்சுக்கிறதா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பெரியவரும் அவங்க அப்பா அம்மா அண்ணன் 3 பேரையும் வெளியில உட்கார வைக்கிறாருங்க. வெளியில உட்கார வச்சுட்டு இந்த காளிமுத்துவை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இந்த காளிமுத்து அவருக்கு நடந்த விஷயத்தை பூரா இவர்கிட்ட முழுசா சொல்றாங்க. அதாவது இந்த மந்திர தந்திரம் வேலைகள் கத்துக்க ஆரம்பிச்ச காலம், கத்துக்கிட்டு ஒரு மோகினியை வசியம் பண்ணேன், அந்த மோகினியை வசியம் பண்ணி நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னு தெரியல, அந்த மோகினி கிட்டே நான் வசியம் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பூரா சொன்ன உடனே இந்த பெரியவர் சற்றும் கோவப்படல. உன் மேல எந்த மோகினியும் கிடையாது, பயப்படாத, நான் சரி பண்ணி தரேன்ட்டு இந்த காளிமுத்துக்கிட்ட சொல்லிட்டு தன்னோட உதவியாளர்கள்ட்ட வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது இவன் மோகினி வசியத்தில் தான் இருக்கான். இப்போ அந்த மோகினி அவனோட உடம்புல இருக்கக்கூடும். அதனால அவன் உடம்புல ஒரு மோகினி இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிகுறியே இல்லாம அவனை சரி பண்ணணும். அதாவது நம்ம இப்ப செய்யறது மோகினியை விரட்டணும்னா நம்ம இப்ப செய்ய வேண்டியது மந்திரம் பாதி தந்திரம் பாதி செய்யணும்ப்பா. அப்பத்தான் மோகினியை முழுசா விரட்ட முடியும். பேய் பிசாசு மாதிரிலாம் கிடையாது மோகினியை விரட்டுறது. எப்பேற்பட்ட மந்திரவாதியா இருந்தாலும் எதிர்க்கக்கூடியது அப்ப மோகினி. அதனால மோகினிக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை தந்திரமா விளக்கணும். அதனால பூஜை முறையெல்லாம் நாளைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1 மண்டலமோ 2 மண்டலமோ இல்ல 3 மண்டலமா கூட ஆகலாம் இந்த பையனுக்கு சரி பண்ண. இவன் முழுசா ஒரு மோகினியோட வசியத்துல இருக்கான். வசியத்தால இவன் முழுசா பாதிச்சிருக்கான். அதை கொஞ்சம் கொஞ்சமா தாங்க எடுக்கணும். அதாவது முள்ளும் மேல ஒரு சேலை விழுந்துச்சுன்னா ஒவ்வொரு முள்ளா மெதுவா கலட்டி கலட்டி எடுப்பாங்கல்ல, அது மாதிரி தாங்க எடுக்கணும். பட்டுன்னு இழுத்தோம்னா கிழிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த பூஜை முறைகள்லாம் பண்ணணும்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே, என் மகனை நீங்க எப்படியாவது சரி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு அவர்களும் சொன்ன உடனே இந்த காளிமுத்து மட்டும் அதே ஆசிரமத்துல தங்க வைக்கிறாங்க. இந்த காளிமுத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா பூஜை நடக்குதுங்க. 1 மண்டலம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 48 நாள் இவருக்கு பூஜை முறையெல்லாம் நடந்து இவர் கொஞ்சமா தேறி வர்றாரு ஒழிய இவருக்கு முழுசா அந்த பாதிப்பு போகல. இவர் பகல் நேரத்துல அந்த ஆசிரமத்துல இருக்கும் பொழுதே இவர் தனியா யாரு கூடவே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தன்னோட வீட்டுக்கு நான் போகணும், தன்னோட வீட்டுக்கு போகணும் இந்த பெரியவர்கிட்ட, அதாவது இந்த மந்திரவாதி கிட்ட முறையா மரியாதையா வந்து சொல்றாங்க. அதாவது இந்த பெரியவரே அவன் ஏமாத்த பாக்குறான். அந்த மோகினி அவனோட உடம்புக்குள்ள வந்து ஏமாத்தி அந்த இடத்துல இருந்து அவனை கூட்டிட்டு போக பார்த்திருக்கு. அந்த பெரியவரும் இந்த காளிமுத்துவ தந்திரமா அங்கே இருக்க வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இப்படியே ஒரு 2 மண்டல பூஜை, அதாவது 3 மாத காலங்கள் அந்த ஆசிரமத்திலே அவனுக்கு முடிஞ்சிருக்குங்க. கடைசியா அவனுக்கு ஒரு ஆற்று படுகையில வச்சு பூஜை முறையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இவர்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லி அந்த பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஏற்பாடு பண்ணி இந்த பெரியவரும் இந்த 2 சிஷ்யன்களும் இந்த பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகுறாங்க. ரெடியாகி அதுவும் ஒரு அமாவாசை காலகட்டத்தில் தான் இந்த பூஜை அவனுக்கு சரியா நடந்திருக்கு. இவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் 3 பேருமே நேரடியாக வந்திருக்காங்க. அவங்க அண்ணன் மனைவி குழந்தைங்கள்லாம் ஊரில் விட்டுட்டு இவர்களும் வந்திருக்காங்க. இவங்க அம்மாவை மட்டும் இவர்களை ஆசிரமத்தில் விட்டுட்டு அவங்க அப்பா அண்ணன் இந்த காளிமுத்து இந்த பெரியவர் ஆன்மீகவாதி அந்த உண்மையான மந்திரவாதி இந்த 2 சிஷ்யர்கள் அனைவரும் ஆற்று படுகையோரம் அந்த கடற்கரையிலங்க அமாவாசை இரவு நேரம் அந்த கடற்கரையில வச்சு பூஜை நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 11 மணிக்கா அந்த கடற்கரைக்கு
கடற்கரைக்கு போறாங்க. அந்த கடற்கரையில வச்சு இந்த பூஜை முறைகள் நடக்குதுங்க. இவர் ஒரு பொம்மை ஒண்ணு செஞ்சிருக்காருல, பெண் பொம்மை செஞ்சுதானே அந்த மோகினியை அந்த பொம்மையில அடைச்சு வச்சிருந்தாரு. அந்த பொம்மையை கையோட எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அதையும் அவர்கள் எடுத்து வந்து அந்த பொம்மையும் வச்சு இந்த மந்திரவாதி, அதாவது இந்த பெரியவர் அதே மாதிரி ஒரு ஆண் பொம்மை ஒண்ணு வச்சிருக்காருங்க. அந்த ஆண் பொம்மையும் வச்சு சில பல மந்திரங்கள்லாம் உச்சாடனங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரங்கள் ஆகுதுங்க. அந்த மந்திர உச்சாடனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை சுத்தி இந்த காளிமுத்து அந்த சுடுகாட்டுல பூஜை பண்ணும் பொழுது எப்படி அந்த மோகினி அப்படி வந்துச்சோ அதே மாதிரி இவர்கள் பூஜை செய்யும் பொழுது அந்த மோகினி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவர்களை சுத்தி கால் கொலுசு சத்தம் அப்படியே தத்ரூபமா கேக்குதுங்க. இதுல இந்த 2 சிஷ்யர்களுமே அரண்டு போயிடுறாங்க. அவங்க இப்பதான் இந்த மாதிரி மோகினி சிரிக்கிற அந்த சத்தமும் கால் கொலுசோட ஒளியும் அவங்களுக்கு தத்ரூபமா கேட்குதுங்க. ஆசிரமத்துல நிறைய பேய் பிசாசெல்லாம் விரட்டி இருக்காங்க. அது இன்னொருத்தர் உடம்புல வந்துதான் டாம் டும் குதிக்கும், பேசும். அப்படித்தான் இவங்க பார்த்துருக்காங்க, பூஜை முறைகள் நடத்தியிருக்காங்க. இப்ப இந்த கடற்கரையில அமானுஷ்யமா அமாவாசை இரவு நேரத்துல இந்த பூஜை முறைகள் செய்யும் பொழுதே அவர்களை சுத்தி மல்லிகைப்பூ வாசனை குப்புன்னு வருது. இந்த கால் கொலுசோட சத்தமும் கேட்கும் பொழுதே அவர்களுக்கு நடுக்கமே ஏற்படுது. இருந்தாலும் அந்த மந்திரவாதி, உண்மையான மந்திரவாதி, இவங்களை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டாரு. நான் சொல்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவருக்கும் தெய்வத்தாலான கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு தாங்க இந்த பூஜை முறைகள்லாம் செஞ்சிருக்காரு. இப்ப 2 பொம்மையும் இருக்குல்ல, 2 பொம்மைக்கும் மலர்களால பூஜைகள்லாம் செய்யறாருங்க. செஞ்சு அவர்களுக்கு சில படையல்கள்லாம் படைச்சு இந்த 2 பொம்மையும் ஒன்னா வச்சு கட்டியிருக்காருங்க. ஒரு சில மந்திர நூல்களை வச்சு ஒன்னா வச்சு கட்டியிருக்காருங்க. அவர் ஒன்னா வச்சு கட்டும் பொழுதே அந்த நேரத்திலையும் அந்த பெண்ணோட அந்த சிரிப்பு சத்தங்கள் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அந்த பூஜை முறைகள்லாம் நடந்து முடிஞ்சதற்கு அப்புறம் 2 சிஷ்யர்களையும் கூப்பிட்டு இந்த பெரியவர் ஒவ்வொரு பொருளா கொடுத்து அந்த கடல்ல போய் கரைச்சிட்டு வர சொல்றாருங்க. அப்படி ஒவ்வொரு பொருளா கரைச்சிட்டு கடைசியா இந்த 2 பொம்மை இருக்குல்ல, இந்த 2 பொம்மையும் காளிமுத்து கையில கொடுத்து காளிமுத்துவே அந்த கடலை கொண்டே விட சொல்றாருங்க. அப்படி இந்த 2 சிஷ்யர்களும் அவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த பொம்மையை கடல்ல விட்டுட்டு அங்கே இவர்கள் அப்படியே தலை முழுகி அப்படியே அந்த காளிமுத்து போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை பூரா அங்கே அந்த கடற்கரையிலே விட்டுட்டு வேற ஒரு உடையை மாத்திட்டு இந்த பூஜையை பார்க்க போயிருந்தாங்கல்ல, அவங்க அப்பா அண்ணன் முதற்கொண்டு இந்த மந்திரவாதி 72 வயது பெரியவர் முதற்கொண்டு அந்த கடற்கரையில குளிச்சு முடிச்சுட்டு திரும்பி பார்க்காம அவர்கள் நேர ஆசிரமத்தை நோக்கி வர்றாங்க. இந்த ஆசிரமத்தை நோக்கி வந்ததற்கு அப்புறம் இவர் என்ன மாதிரியான பூஜைகள் செஞ்சாரு அப்படிங்கிறத முழுசா அந்த சிஷ்யர்கிட்டையும் இந்த காளிமுத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காருங்க. அந்த காளிமுத்தும் அதன் பிறகு 6 மாத காலங்கள் அங்கே தங்கி இருந்திருக்காரு அந்த பெரியவர்கிட்ட. இந்த சிஷ்யன், அதாவது இந்த மேகநாதனும் 6 மாத காலங்கள் தான் அங்கே இருந்திருக்காரு. அதன் பிறகு அவர் தனியா வந்துட்டாருங்க. இந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் பொழுதே சொன்ன மாதிரி தாங்க, வசிய பூஜையிலே ஈஸியா நம்ம கவரக்கூடியதும் இந்த மோகினி வசியந்தாங்க. அதே நேரத்துல அந்த மோகினியை நீ சரியா கையாள தெரியணும், சபலப்படக்கூடாது. மோகினி அந்த விஷயத்துக்காக உன்னை நாடி வரும். அந்த நேரத்துல அதை சரியா தடுத்து அதற்கு வேற வேலை கொடுக்கணும், அல்லது அதற்கு வேறு ஒரு ஆளை திருப்பி விடணும். இதெல்லாம் தெரிஞ்சா தாப்பா நீங்க மோகினி வசியமே எடுக்கணும். மோகினியில நிறைய தெய்வாமிஷம் உள்ள மோகினிகளும் இருக்குது. அதே நேரத்துல மோகினி பிசாசு வகையை சேர்ந்ததும் இருக்குதுப்பா. அதனால எதை நம்ம எடுக்க போறோங்கிறத தெரிஞ்சு நீ பண்ணியிருக்கணும். தெரியாம நீ பண்ணிட்ட. ஒரு சரியான ஒரு ஆசனை தேடி நீ முறையா கத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது கையில நெருப்பெடுத்தா அதை சுடுங்க, அதை எப்படி கீழே போட்டுட்டு அணைக்கணும்னு நமக்கு தெரியணுங்க. அதை தாங்க இவர் முழுசா சொல்லியிருக்காரு. நண்பர்களே, இதே மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் கத்துக்க ஆசைப்படுறவங்க அதை முழுசா முறையா ஒரு குருமார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா தான் நீங்க சரியா இந்த செயலை செய்ய முடியும், இதுல நீங்க நிலைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு, இந்த அமானுஷ்ய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.